ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நிச்சய. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறை விலாக் தாங்க. ஸோ பூஜை அறை விலாக் அப்படின்னா நான் வந்து ஒரு 1 மந்த்து கிட்ட ஆகிடுச்சு பூஜை அறையை வந்து திறக்கவே இல்லை. ஸோ 1 மந்த்துன்றது ஒரு 20-25 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பூஜை அறையை வந்து க்ளீன் பண்ணது கூட வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா பூஜை அறைக்குள்ளே இப்போதைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய பூஜை அறை பாருங்கள், பூவெல்லாம் காஞ்சி போய் இப்படி தான் இருக்குது. ஸோ வெளியே போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் பூஜாரியை க்ளீன் பண்ண முடியல. இன்னொரு விஷயம், என்னுடைய மூத்த மாமனார், அதாவது என் மாமனாருடைய அண்ணன் இறந்துட்டாரு. ஸோ அதனால வந்து பூஜாரியை ஒரு 16 நாளைக்கு க்ளீன் பண்ண வேண்டாம், ஐ மீன் 3 மாதத்துக்கு அப்படின்னாங்க. ஸோ இருந்தாலும் நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 10 டேஸ் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை வெளியே போயிட்டு இருந்ததுனால. இப்போ வந்து ஆடி வெள்ளி வேற பிறக்க போகுது இல்லையா, ஆடி மாதம் பிறக்க போகுது. முதல் வெள்ளி வரும்பொழுது நம்ம வந்து எப்படி பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ இருந்தாலும் காஞ்ச பூக்கள் பூஜை அறையெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து எப்போவுமே வந்து பூஜை அறையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் பூஜை அறையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பூக்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு காஞ்சி விடவே கூடாது. எப்பொழுதுமே நானே வந்து பூஜை அறையில் சொல்லிட்டு இருக்கேன் வீடியோலலாம். இருந்தாலும் நம்ம வந்து எப்பொழுதும் ஒரு டிப்ஸ் சொல்கிற ரீசன் என்னன்னா, பூ வந்து இந்த மாதிரி காய விட்டு வைக்கக்கூடாது பூஜை அறையில் அப்படின்னு சொல்லிட்டு, லைட்டாக வந்து நம்ம ஒரு 2 நாள் பூ போட்டு ஒரு 2 நாள்லேயே வந்து எல்லாமே எடுத்துடணும். பூ பார்க்க அழகாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லோ கலரில் இருக்குது, இருந்தாலுமே காஞ்சி போயிருக்கு இல்லையா. காஞ்சதெல்லாம் வந்து வச்சு வைக்கக்கூடாது. நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஓன் ஹவுஸில் இருந்த பூஜை அறை எப்படி இருக்கும், ரெண்டல் ஹவுஸில் இருக்க பூஜை அறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையே சொல்லணுன்னா எனக்கு ரெண்டல் ஹவுஸில் இருக்க பூஜை அறை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி எதையுமே ஆர்கனைஸ் பண்ண முடியல, நிறைய விளக்குகள் வந்து வைக்க முடியல. இப்போ நம்ம ஓன் ஹவுஸில் வந்து எத்தனை விளக்கு வச்சு ஏற்றிருப்போம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சேனல் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இப்படி தான் வச்சுருக்கேன். கீழெல்லாம் வச்சுருக்கிறது எனக்கு முக்கியமாக பிடிக்கவே இல்லை. இந்த ஸ்டாண்டுமே வந்து நான் தான் வந்து ரெடி பண்ணேன். ஏன்னா கீழே வச்சு விளக்கு ஏற்றுறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதனால் இந்த வுட்டு வந்து நானே வந்து இங்கே செட் பண்ணி அழகாக ஒரு ப்ளைவுட் மாதிரி செட் பண்ணி அதுக்கு மேலே விளக்கு வச்சுருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராஸாக இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்து இங்கே இந்த மாதிரி மணக்கட்டையை போட்டு வச்சுருக்கேங்க. கூடிய சீக்கிரம் எனக்கு வந்து பூஜை அறையை மாற்றணும்னு ஒரு ஐடியா இருக்குது. எப்படி மாற்றுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இல்லை வீட்டையே மாற்றுறதா அப்படின்னும் தெரியல. சில சுச்சுவேஷன் காரணமாக நம்ம வந்து வீடு வந்து பார்த்துட்டு வந்துடுறோம். வாஸ்துப்படி இருந்தாலுமே பூஜை அறை அமைக்கிறதுக்கு மட்டும் முக்கியமாக வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அதை தான் வந்து முதலிடம் கொடுக்கணும் அப்படின்றது இந்த தடவை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்ம வீட்டில் பூஜை அறை அப்படின்றது முதல் விஷயம், முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து ரெண்டல் ஹவுஸாக இருக்கட்டும், இல்லை ஓன் ஹவுஸாக இருக்கட்டும். ஸோ ஆடி வெள்ளி பிறக்க போகுது அப்படின்றதுனால பூஜை அறையெல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு தானே ஏற்றக்கூடாது, நம்ம பூஜை அறையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் தாராளமாக. பூஜை அறையை க்ளீன் பண்ணி நீட்டாக தண்ணி மட்டும் மாற்றி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். பூஜை பாத்திரம் முடிஞ்சால் தேய்ச்சிட்டு இங்கே பாருங்கள் தண்ணியில் வந்து இப்படி இந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான். ஸோ எவ்வளோ நாள் நம்மளும் வந்து பூஜை அறையை அப்படியே வைக்கிறது. பெரியவங்க சொல்கிறாங்க விளக்கேற்றக்கூடாது, பூஜை அறையில் போகக்கூடாது அப்படின்லாம். இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. இந்த காஞ்ச பூக்கள்லாம் கொட்டி கிடக்குது. இது எல்லாமே வந்து கிளியர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இந்த க்ளீனிங் ப்ராசஸ்லேயே நான் உங்களுக்கு ஒரு பூஜை அறை குறிப்பை வந்து ஒரு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். எப்போவுமே வந்து நம்ம பூஜை அறையில் வந்து க்ளீன் பண்ணும்பொழுது அந்த விளக்கில் இருக்க எண்ணெய் திரி எல்லாமே அப்படியே போட்டு நம்ம வாஷ் பண்ணாமல் அதில் இருக்க எண்ணெய் திரியெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு வேஸ்ட்டு துணி, ஏதாவது புது துணியாக எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டு துணின்னா பழைய துணி ஏதோ எடுத்துக்காதீங்க. அதை வச்சு தொடச்சி கிளியர் பண்ணிவிட்டு குங்குமம் எல்லாம் கூட தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் லெமனோ இல்லை புளியோ போட்டு வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து தேய்க்கும் பொழுது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து கிளியராக வந்து பளிச்சுன்னு வந்துடும். ஸோ அந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொன்று, நம்ம பூஜை அறை கவுண்டர் டாப்ன்ற அந்த செல்ஃப் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து செல்ஃப்லாம் இருக்கிற இடத்துல நம்ம பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி ஒன்று புதுசு வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ காஞ்ச பூக்கள்லாம் வந்து சின்ன சின்ன பூக்கள்லாம் வந்து கேப் இல்லை, எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து
உட்காந்துடுது. அந்த பூ பறந்து விழுது இல்லையா, அதில் வந்து போய் டஞ்சனாக அடைஞ்சிடுது, ஒட்டடை பிடிக்கிற மாதிரி ஆகிடுது. அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டஸ்ட்டெல்லாம் வந்து சூப்பராக வந்து கிளியர் பண்ணிடலாம். நம்ம துணியை வச்சு தேய்ன்னு துடைக்கவும் வேண்டாம், நல்லாவும் இருக்கும். துணி வந்து தேய்ச்சோம்னாலும் அந்த பிசுக்கெல்லாம் ஒட்டி ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா. அப்போ இந்த ப்ரெஷ்ஷை வச்சு வாஷ் பண்ணோம்னா தொடச்சோம்னா நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டு திருப்பி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து திரும்ப மறுபடியும் ரொட்டீனாக நம்ம வந்து இந்த ஒர்க்கை பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷு. ஸோ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விளக்கெல்லாம் தைக்கும் பொழுது அந்த காமாட்சி அம்மன் விளக்கு, ஆத்ம விளக்கு, இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்க இடத்துல வந்து குங்குமம் மஞ்சள்லாம் வந்து உள்ளே வந்து ஃபில் ஆகிருக்கும். அதை வந்து தேய்ச்சா சில விளக்குல வந்து போகாது இல்லையா. அதுக்கு நீங்கள் ப்ரெஷ்ஷு, நம்ம பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷு தாங்க, புதுசு ஒன்றும் வாங்கி வச்சுக்கோங்க சாமிக்குன்னு. அதை வச்சு லைட்டாக வந்து கொஞ்சம் ப்ரெஷ் பண்ண மாதிரி எடுத்திங்கன்னா அதில் இருக்க அந்த இடுக்கில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். அந்த குங்குமம் மஞ்சள்லாம் வந்து வெளியே வந்துடுச்சுன்னா பளிச்சுன்னு இருக்கும். விளக்கு பார்க்கும்பொழுது நல்லா முகம் வந்து பளிச்சுன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து சில டிப்ஸ்லாம் வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணி அழகாக பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பூஜை அறையை க்ளீன் பண்ணும்பொழுது. ஸோ நான் வந்து விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்றதுனால பூஜை அறையை மூடிய வைக்கல. ஒரு 10 days வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு போகிறதுனால ஹெல்த் இஷ்யூக்காக நாங்கள் பூஜை அறையில் வேலை செய்ய முடியல. ஸோ அதான் ரீசன். அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் இறந்ததுனால பூஜை அறைக்கு வரவே முடியலைங்க. அதனால தான் இப்போ வந்து க்ளீன் மட்டும்தான் பண்ணுறேன். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எல்லா சடங்கு இதெல்லாம் முடிஞ்ச பிறகு பூஜை அறையை வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி அழகாக விளக்கு ஏற்றலான்னு அப்படின்னு இருக்கோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தொடச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வந்து கேமரா செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் இல்லையா. எப்போவுமே வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், யூடியூப்பில் வந்து ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, டக்குன்னு போட்டுருவாங்க. இதே ஃபேஸ்லாம் தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து அதை பார்த்து நம்ம அப்பப்போ வீடியோ வந்து செக் பண்ணி போடுறதா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, வீடியோ எடுக்க ஆள் இருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆள் இல்லை, சிங்கிளாக தான் நம்ம வந்து பார்த்துக்கணும், நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கணும், வீடியோவும் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. ஸோ அப்பப்போ போய் அந்த ஸ்டாண்டை கரெக்டாக இருக்கா, இல்லை கீழே சாஞ்சி இருக்கா, இல்லை சைடாக இருக்கா, நம்ம தெரியுமா அப்படின்றது நிறைய விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதா இருக்குது. இப்போ நம்ம பூஜை அறையை வந்து நீட்டாக சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் எனக்கு நிம்மதியாக இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து பூஜை பாத்திரம்லாம் வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் இன்னும் வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நமக்கு. ஏன்னா இப்போதைக்கு க்ளீன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். தண்ணியெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அந்த தண்ணி வைக்கிற சொம்பு மட்டும் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. நம்ம குலதெய்வத்துக்கு வைக்கிறதும் அப்புறம் வந்து பஞ்ச பாத்திரத்தில் வைக்கிற தண்ணியும் வந்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கப்பு சாம்பிராணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது ஒன்று ஏற்றனால வீடு ஃபுல்லாக ஒரே புகையாக ஆயிடுற மாதிரி ஆகிடுதுங்க. ஸோ அது வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளமும் வருது. முடிஞ்ச வரைக்கும் சாம்பிராணி வந்து வீட்லேயே போட பழகிக்குங்க, அதுதான் ரொம்ப நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. அதில் வந்து நிறைய வந்து மூலிகைகள் வந்து போட்டு கொடுக்குற மாதிரி விற்கிறாங்க இப்போல்லாம் சாம்பிராணி. அதை பார்த்து கேட்டு வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில். முடிஞ்ச வரைக்கும் சுவாமி படம்லாம் வந்து கிழக்க பார்த்து வைக்கிறது நல்லது. என்னுடைய ரெண்டல் ஹவுஸில் கிழக்க பார்த்து வைக்க முடியல, ஸோ மேற்க பார்த்து இருந்துச்சு, அதை வந்து நான் வடக்க பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இப்போது வந்து இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் கிழக்க பார்த்து வச்சுருக்கேங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.